அதான் பெரியத்தைய சுத்தி கூடவே தங்க வச்சு காவல் காத்துட்டு இருக்காங்க. முதல்ல அவளை வெளியே வர வைக்கணும் மாமா. விஷயம் தெரிஞ்சு அவளை துணைக்கு வச்சிருக்கான்னா சுருதிய வெளியில கொண்டு வர முடியாதேம்மா. பாரு, இந்த நேரத்துல கூட அவ தின்னு முழுங்கி தூங்காம ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. மாமா, என்னம்மா? சூப்பரா ஒரு ஐடியா கொடுத்திருக்கீங்க மாமா. என்னம்மா சொல்ற? சக்தி, 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 அப்பா வந்திருக்கேன், கதவு திறப்பா. சக்தி, 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 என்னப்பா அசல் தூங்கிட்டியா? வாங்கப்பா. என்னப்பா வாங்கப்பா. நல்லா தூங்குனியப்பா? புது மாப்பிள்ளையா போற, குளிச்சு ரெடி ஆயிடு, மணி 4 ஆயிடுச்சுல்ல. என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன டென்ஷனா இருக்குப்பா. இப்பயே பொண்ணுகள் இதில் தாலி கட்டினா கூட நான் நிம்மதி ஆயிடுவேன். எல்லாருக்கும் 10 மணி தான் முகூர்த்தம்னு சொல்லிட்டோம். பரவாயில்ல, வேகமா ரெடி ஆயிரு. சரிப்பா. பாத்துக்க. சரிண்ணா. வாடா. சரிப்பா. மத்தவங்க சொல்லி உன் குழந்தைக்கு நீதான் அப்பான்னு தெரியறத விட நீயே சொல்லிடு சக்தி. நம்ம 2 பேரோட குடும்பத்துக்கும் இதுதான் முத வாரிசு. என்னக்கா இன்னுமா தூங்குறீங்க? அக்கா ஏந்திரிங்கா, ஸ்ரீநிதி ஏந்திரி. அக்கா ஏந்திரிங்கா, 4 மணி ஆச்சுக்கா. ஏந்திரிங்கா, ஏந்திரிங்க. டைம் ஆச்சு பாருங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க கீழே. நான் போறேன். வரேன்க்கா. கிளம்புங்கக்கா. ஏன் சுருதி, உண்மையிலேயே உனக்கு கொஞ்சம் கூட தூக்கமே வரலையா? இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிறிய? ஒருவேளை ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளானா? நான் என்ன பெரியமா பிளான் பண்ண போறேன்? உங்க அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியுமா? நீங்களும் கொட்ட கொட்ட முழிச்சிருக்கீங்களே, அப்ப நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? நான் என்னத்தம்மா பிளான் பண்ணிருக்க போறேன்? அப்புறம் என்ன மட்டும் ஏன் பெரியமா அந்த கேள்வியை கேட்டீங்க? என்ன பார்த்தா பிளான் பண்ணி எங்கேயாவது போற மாதிரியா இருக்கு? எனக்கு என்னமோ நீங்க தான் பிளான் பண்ற மாதிரி தோணுது. அதான் என்ன தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்க பிளான் பண்ணதை பார்க்கும்போது நீங்க தான் ஏதோ பிளான் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி பெரியமா, நான் ரெடி ஆகுறேன். நீங்க எங்கே இருக்கீங்களா? ஏன் சுருதி, உனக்கு ஏதாவது நல்ல வாசம் வருதா? எனக்கு எந்த வாசனையும் வரலையே பெரியமா. அப்ப உனக்கு மூக்கு சரியில்லைன்னு அர்த்தம். எவ்வளவு நல்ல வாசம் வருது, எந்த வாசமும் வரலன்னு சொல்றியடி? ஐயோ, வாசனை செம்மையா இருக்க. இந்த வாசனை வந்து வயிற்று பசிய வர தூண்டுதே. எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. மாமா, இன்னும் நல்லா கிண்டி விடுங்க. ஐயோ, வாசனை மூக்க தொலைக்குதே. ஐயோ, இப்ப வெளியில போலாமா வேணாமா? ஐயோ, போனா மகேஸ்வரி கிட்ட மாட்டிக்க கூடாதே. ஐயோ, வாசம் பக்கத்துல இருக்கே. வயிறு வேற பசிய தூண்டுது. மகேஸ்வரி வாயா இல்ல நம்ம வயிறா? நமக்கு நம்ம வயிறு தான் முக்கியம்.
ம்ஹும். ம்ஹும். ஸ்ருதி அண்ணி 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 உங்களுக்கு ஒண்ணும் ஆகல ஸ்ருதி ஸ்ருதி எனக்கு என்ன ஆக போகுது? நான் சொன்ன மாதிரி டானு 4 மணிக்கு வந்துட்டேனா? என்ன நீ இது ஐயோ இல்ல ஸ்ருதி, இப்ப எதுவும் பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல நம்ம இருந்து வெளியே போனோம். என் புடவைய வச்சுட்டு போனால அது கூட இங்க வைப்போம். ஆ, சாம்பாரு, இட்லி, தோசை எல்லாம் இருக்கு. ஒரு கட்டு கட்டிட வேண்டியதுதான். ம். ஆ. ம். இட்லியை வச்சுக்குவோம். ம். தோசை. ம். அடியே ஜெகதா, நல்லா தின்னுட்டு இங்கேயே தூங்கி கடா. நீ இங்கேயே இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். இரு இரு.